இது என் தலையெழுத்துன்னு சொல்லி நீங்க எப்போதாவது முயற்சியை கைவிட்டிருக்கீங்களா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ விதியை மாற்றும்னு. வெறும் 4 வார்த்தைகள் கொண்ட ஒரு சின்ன துஆ உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு அந்த துஆவையும் அதுக்கான ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு தரப்போறேன். கடனா, நோயா, கல்யாணமா, வேலையா, பிரச்சனை எதுவா இருந்தாலும் அல்லாஹ் நேரடியா சொல்றான். என்கிட்ட கேளுங்க, நான் பதில் தர்றேன். ஆனா நாம கேட்கிறோமா? இன்னைக்கு விதியையே மாத்திர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த மகா சக்தி வாய்ந்த துஆவை நாம அன்லாக் பண்ண போறோம். ரெடியா இருங்க, உங்க வாழ்க்கைக்கு ஒரு மெகா அப்கிரேடு கிடைக்கப் போகுது. நாம எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வேலை இல்ல, கடன் மலை மாதிரி இருக்கு, கல்யாணம் தள்ளி போகுது, குழந்தை இல்ல, உடம்புல தீராத வியாதி. இதையெல்லாம் பார்த்துட்டு நாம சொல்றோம், என் கதை முடிஞ்சது. ஆனா இஸ்லாம் சொல்லுது, இல்லை, இது உன் கதை இல்ல, இது கதையோட ஒரு திருப்பம் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ விதியை மாற்றும், ஆயுளையும் நீட்டிக்கும். திர்மிதி. இத நாம நம்புனா ஒரு நொடி கூட நிறுத்தாம கேட்க ஆரம்பிக்கணும். ஓகே, ரெடியா இருங்க. இதுதான் அந்த முக்கியமான தருணம். உங்க தலையெழுத்தை திருத்தி எழுத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த துஆ இதோ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. அவ்வளவுதான். வெறும் 4 வார்த்தைகள். என் எல்லா தவறுகளையும் அழிச்சிடு. என் உடல், மனசு, குடும்பம், பணம், தொழில் எல்லாத்துக்கும் முழுமையான பாதுகாப்பு கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் இதைக் கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நான் இந்த துஆவை விட்டதே இல்லை. என் வீட்டில் வறுமை நுழைந்ததே இல்லை. இதை நீங்க வெறும் 3 தடவை சொன்னாலே அல்லாஹ் உங்க விதியை அசைக்க ஆரம்பிச்சிடுவான். உங்க ரிசல்ட்டை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கணுமா? இந்த துஆவை ராக்கெட் வேகத்துல அனுப்ப சில ஹேக்ஸ் சொல்றேன். ஃபஜ்ர், மக்ரிப். இந்த நேரத்துல உங்க துஆ ஜெட் ஸ்பீடுல போகும். 40 நாள் ஸ்கிப் பண்ணாம செய்றீங்களா? இது என் சேலஞ்ச். தொடர்ந்து கேட்கிறவனை அல்லாஹ் கைவிட மாட்டான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கவனிங்க, உங்க விதின்றது புத்தகத்தோட கடைசி பக்கம் கிடையாது. அது ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் கருணையால் திருத்தி எழுதப்படுது.